கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் உங்கள் வீடு செழிக்கும் என்று சொன்ன தலைப்பிலே உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் செம்மையானவனாய் இருப்பான் என்று சொன்னால், ஆண்டுடைய பார்வையிலே அவனுடைய இருதயம் செம்மையானதா இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வீடு செழிக்கும், அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் அநேகர் விரும்புகிற ஒரு காரியம், எல்லாருமே நாம் விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய வீடு அது செழித்திருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே குடியிருக்கிற பிள்ளைகள் அவள் வேலை ஸ்தலங்களிலே அவள் செய்கிற காரியங்களிலே செழிப்பா இருக்க வேண்டும், நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆண்டவரும் சொல்லுகிறார், செம்மையானுடைய வீடு செழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே உண்மையாய் நடப்பேன், எப்பொழுது என் வீட்டிற்கு வருவீர் என்று சொல்லி நான் உத்தம இதயத்தோடு உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய வீட்டிற்கு அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். எப்படிப்பட்ட இருதயத்தோடு? உத்தமமான வழியிலே நான் நடந்து செம்மையான இருதயத்தோடு நான் அவருக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி. பாருங்கள், யார் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானா இருக்கிறானோ, அவனுடைய வீட்டிலே கூடாரங்களில் அவன் குடியிருக்கிற இடங்களிலே என்ன உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, உடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி. காலையிலும் சாயங்காலமும் நீங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறீர்களா? குடும்ப ஜெபம் செய்கிறீர்களா? நம்முடைய வீடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியே நம் ஆண்டவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். எந்த வீட்டிலே ஆண்டவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி செம்மையான இருதயத்தோடு ஆண்டவர் எப்பொழுது என் வீட்டிலே இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை எப்படி நான் அவரை உயர்த்தலாம், மகிமைப்படுத்தலாம், அவருக்கு பிரியமாய் வாழலாம் என்று சொல்லி எந்த ஒரு வீட்டிலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, ஒரு குடும்பம் இருக்கிறதோ, அந்த வீட்டிலே சமாதானமும் சுகமும் தங்கி இருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஏசாயா மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பணம் எனக்கு செழிப்பாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதுவல்ல, அதுவும் நன்மை, அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் இருந்து சமாதானம் இல்லை என்று சொன்னால் வீட்டிலே தூங்க முடியாது. பாருங்கள், சந்தோஷமாக ஆகாரம் உண்ண முடியாது. ஆனால் எந்த ஒரு வீட்டிலே சமாதானம் இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோ, கர்த்தரால் அவருடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய வீட்டிலே சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுகமும் ஆரோக்கியமும் சமாதானம் நம்முடைய வீட்டிலே குடிகொண்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே ஆண்டவர் தருகிற சமாதானம் உங்களுடைய வீட்டில இருக்கிறதா? ஆண்டவர் தருகிற சுகம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க தருகிற சமாதானத்தையும் நீங்க தருகிற சுகத்தையும் நிம்மதியையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமான்களுடைய வீட்டிலே
கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுடைய வீட்டிலே எப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு உண்மை துதிக்கணும், உண்மை ஆராதிக்கணும், உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்கு உதவி செய்யும். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க வீடு செழித்திருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். வீட்டிலே ஆண்டவரை துதிக்கிற துதி எழும்பட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வீட்டை செழிப்பாய் மாற்றுவார். அந்த ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வீட்டை செழிப்பாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.